சத்துருக்களின் சங்காரம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைத்தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலைத்தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரையொருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்திரத்திலுள்ள சாமக்கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. யோசபாத் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை யகாசியேல் மூலமாக தீர்க்க தரிசனமாக சொன்னார். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. யூதாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு திரளாய் புறப்பட்டு வந்த சத்துருக்கள் சங்காரமாகிறார்கள். யோசபாத்தின் சேனைக்கு சத்துருக்கள் மீது ஜெயம் உண்டாயிற்று. யோசபாத்தின் சேனையில் உள்ளவர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். அவனுக்கு உதவியாக யோசபாத் இருந்தான். அவனிடத்திலே சேவகத்திற்கு ஆயுதபாணிகள் 180,000 பேர் இருந்தார்கள். யோசபாத்தும் அவனுடைய சேனையில் உள்ளவர்களும் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்படுகிறார்கள். அவர்கள் தங்களோடு கொண்டு போன பட்டயங்களை பற்றியோ வில் அம்பு போன்ற ஆயுதங்களை பற்றியோ இந்த வசன பகுதியில் ஒன்றும் சொல்லப்படவில்லை. அவர்கள் கர்த்தரை நம்பி புறப்பட்டு போகிறார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பதாக வாக்கு பண்ணுகிறார். யோசபாத்தும் யூதாவின் மனுஷரும் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசமே அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறது. அவர்கள் தங்கள் கைகளில் ஆயுதங்களை ஏந்திச் சென்றார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்கள் தங்கள் இருதயங்களில் கர்த்தர் மீதுள்ள விசுவாசத்தை சுமர்ந்து செல்கிறார்கள். அவர்கள் புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லுகிறான். யூதாவின் மனுஷர் கர்த்தரையும் நம்ப வேண்டும், கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளையும் நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பினால் அவர்கள் நிலைப்படுவார்கள், கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை நம்பினால் அவர்கள் சித்தி பெறுவார்கள். யோசபாத் யூதாவின் மனுஷரோடு ஆலோசனை பண்ணுகிறான். அவன் யுத்த வியூகங்களை வகுப்பதற்கு பதிலாக கர்த்தரை துதித்து பாடுவதற்கு வியூகங்களை வகுக்கிறான். யோசபாத் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்துகிறான். யூதாவின் மனுஷர் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும்போது கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே போகிறார்கள். அவர்கள் புறப்பட்டு போவது வினோதமாகவும் நூதனமாகவும் இருக்கிறது. அவர்களிடத்தில் யுத்த ஆர்ப்பரிப்புகள் இல்லை. ஆனால் அவருடைய வாயில் கர்த்தரை துதித்து பாடும் துதியின் ஆர்ப்பரிப்பு இருக்கிறது. யூதாவின் மனுஷர் எல்லோரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்து சத்துருக்களுக்கு விரோதமாக புறப்பட்டு போகிறார்கள். அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கு கடையாந்திரத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். யோசபாத்தும் யூதாவின் மனுஷரும் கர்த்தரை துதித்து பாடி தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். தாம் சொன்ன பிரகாரம் கர்த்தர் யூதாவின் மனுஷருக்காக அவர்களுடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் வானத்தில் இருந்து
இடியையோ மின்னலையோ பலத்த காற்றையோ அனுப்பி சத்துருக்களை அழிக்கவில்லை. கர்த்தர் யூதா மனுஷருடைய சத்துருக்களை இங்கு அழிப்பதும் ஒரு புதுமையான சம்பவமாய் இருக்கிறது. யூதாவின் மனுஷர் கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுகிறார்கள். சத்துருக்களின் சேனையில் கர்த்தர் யூதாவுக்காக பெரிய அற்புதம் ஒன்றை செய்கிறார். சத்துருக்களை ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்ப பண்ணுகிறார். இதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா தேசத்தார் யுத்த களத்திற்கு வந்தபோது தங்கள் சத்துருக்களை தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக காண்கிறார்கள். கர்த்தர் சொன்ன பிரகாரம் யூதாவின் சேனை யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமில்லாமல் போயிற்று. யூதா புத்திரர் சத்துருக்களை 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அவர்களால் கொள்ளையை எடுத்துக்கொண்டு போக கூடாதிருக்கிறது. அர்மகதோனில் நடைபெறப்போகும் யுத்தத்திலும் இதுபோன்ற அற்புதங்கள் நடைபெறும். தேவதூதர்களும் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களும் சாத்தானுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். யூதாவின் மனுஷர் கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் அவர்களை ரட்சிக்க தொடங்குகிறார். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரையொருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலக்கிறார்கள். சத்துருக்கள் எல்லோரும் தங்கள் கைகளிலாய் வெட்டுண்டு விழுகிறார்கள். யூதாவின் மனுஷருக்கு தங்கள் சத்துருக்களை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிற்றே. கர்த்தர் சொன்ன பிரகாரம் யூதாவின் மனுஷர் தரித்து நின்று கர்த்தர் தங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்கிறார்கள். யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாமக்கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக காண்கிறார்கள். ஒருவரும் தப்பவில்லை. யூதாவின் மனுஷரால் தங்கள் சத்துருக்களின் உடைமைகளை ஒரே நாளில் கொள்ளையிட முடியவில்லை. அவர்கள் 3 நாட்களாக கொள்ளையிடுகிறார்கள். யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆவரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருக்கிறது. 3 நாளாய் கொள்ளையிடுகிறார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருக்கிறது.